இப்ப நாம மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான 12 ராசியினருக்கு இந்த வாரம், அதாவது ஏப்ரல் 26ஆம் தேதி முதல் மே 2ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்றதை தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு நம்முடைய ஜோதிடர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். முதலில் அவர்களை வரவேற்கலாம். முதலாவதாக உதாரண ஜோதிடர் திரு பீமராஜா ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. அடுத்ததாக திருக்கோவிலூர் திரு ஹரிபிரசாத் சர்மா அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். முதலாவதாக மேஷ ராசியினருக்கு வரப்போகும் வாரம் எப்படி அமைய போகுதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க. மேஷ ராசி நேர்கள் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? மேஷராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் முக்கியமான செயல்களை எல்லாம் செய்து முடிக்கலாம். உங்களுடைய தந்தையிடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனுகூலமான பலன்களை கேட்டு பெறலாம். கல்யாண விஷயத்தில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறது, இதுக்கெல்லாம் அப்பா ஓகே சொன்னால் தான் அது ஸ்டார்ட் பண்ண முடியும். மொத்தம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய தந்தையை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி அவரிடத்துல பர்மிஷன் வாங்க முடியும். பூர்வீக சொத்து சம்பந்தமான செயல்களை ஏதாவது செய்யணும், அதை அடையணும், அனுபவிக்கணும், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணணும்னு சொன்னால் அந்த விஷயங்கள் எல்லாம் செய்யலாம். இந்த குழந்தை பேறு சம்பந்தமான விஷயங்களில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கக்கூடியவங்க அல்லது அதற்காக பிரார்த்தனை, விரதம் போன்ற விஷயங்கள் வழிபாடு செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். சுப செலவுகள் செய்யக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு கோருவதற்காக அதற்காக ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறது, அதற்காக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறது, அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யலாம். இதெல்லாம் சாதகமான அம்சமாக இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்னு பார்க்கும்போது, ராசியாதிபதி சனியோடு சேர்ந்து ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மிகச்சரியாக திட்டமிட்டு அதை ஒத்திகை ரிகர்சல் பார்த்து அல்லது ஒரு தகுந்த நபரிடத்தில் ஆலோசனை செய்து பிறகு செய்யும்போது அனைத்தும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் செலவுகள் அதிகமாக இருக்கும், இல்லைன்னா செய்த செயல்களை மீண்டும் மீண்டும் செய்து அப்புறம் போராடி வெற்றி பெறக்கூடியதாக இந்த வாரம் இருக்கும். சார், மேஷராசி நேர்கள் இந்த வாரம் என்னென்ன செயல்களை செய்யலாம், குறிப்பா அவங்க எதுல கவனமா இருக்கணுன்றதையும் ரொம்ப அழகா தெளிவுபடுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். தொடர்ந்து ரிஷபராசி நேர்களுக்கு இந்த வாரம் சாதகமான வாரமா இருக்க போதா இல்ல அவங்க கவனமா இருக்கணுமா சார்? ரிஷபராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் கடன் அடைக்கிறதுக்கான முயற்சிகளை கையில் எடுத்தீங்கன்னா அது கைகூடும். ராசியாதிபதி சுக்கிரன் ராசியில் இருக்கார். அப்போ நீங்கள் நினைத்ததை செய்யலாம். ஒரு விஷயத்தை அடையக்கூடிய ஒரு சக்தியை உங்களுக்கு அந்த சுக்கிரன் கொடுப்பார். 4ஆம் இடத்துல சந்திரன் இருந்து வாரம் தொடங்குகிறது. அவர் கேதுவோடு சேர்ந்திருக்கார். 5, 6ஆம் இடத்துல வரார். வாரம் பூர்த்தி ஆகும்போது கடைசியில் சனிக்கிழமை இரவு 7ஆம் இடத்திற்கு வரார். அப்போ 4, 6ஆம் இடத்துல சந்திரன் அதிகமான காலம் சந்திரிக்க போகிறார். ராசியாதிபதி பலமாக இருக்கார். வீட்டு கடன் உங்களுக்கு இருக்குது, வாகனம் சம்பந்தமான கடன் இருக்குது, ஆபரணங்களை அடகு வைத்து திருப்ப முடியாமல் கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னால் அதற்கான பண வரவுக்கெல்லாம் நீங்கள் முயற்சிகள் செய்யலாம். வீடு கட்ட தொடங்கி இருக்கிறீங்க, அந்த வேலை சரியாக நடக்கலை, ரொம்ப மந்தகதியில் இருக்குது, அதற்கு வர வேண்டிய பணம் அந்த லோன் ஒரு பீரியடில் வர வேண்டியதெல்லாம் வராமல் இருக்குதுன்னு சொன்னால் அதெல்லாம் நீங்கள் முயற்சி செய்யலாம். உடல் உபாதைகள் இருந்தால் அது சரியான வைத்தியம் கிடைக்க பெற்று நல்ல ஆரோக்கியம் நீங்கள் பெறுவீங்க. வாரம் தொடங்குற நாளில் உங்களுடைய மனசில் ஏதாவது சஞ்சலம், கவலை, எதை பற்றியாவது ஒரு குழப்பம் இருந்ததுன்னு சொன்னால் அது சரியாகி தெளிவான முடிவை இந்த வாரத்தில் எடுக்க முடியும். சார், ரிஷபராசி நேயர்களுக்கு நம்பிக்கையை தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். தொடர்ந்து மிதுன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது சார்? மிதுன ராசி என்பவர்களுக்கு உத்தியோகத்தில் நற்பலன் கிடைக்கக்கூடிய அம்சம் இப்போது இருக்கிறது. ராசியில் அந்த ஜீவனாதிபதி இருக்கும்போது ஜீவனஸ்தானத்தில் வாரம் தொடங்கும் போது 3 கிரகங்கள், அதில் ராசியாதிபதி புதனும் ஒருவர், அந்த புதனும் குருவும் பரிவர்த்தனா யோகத்தில் இருக்கக்கூடிய அம்சம். பிறகு இந்த புதன் ஏப்ரல் 30ஆம் தேதி அன்றைக்கு மீனத்திலிருந்து மேஷராசிக்கு சூரியனோடு சேரப்போகிறார். ராசிக்கு 11ஆம் இடத்துல இருப்பார். அப்போது முதல்ல வாரம் தொடங்கும் போது பரிவர்த்தனையினால் அவருடைய நீச்சம் பங்கமாகிறது. அதன் பிறகு அவர் நல்ல ஸ்தான பலத்தை அடைந்துடுறார், நிபுண யோகத்தை பெறுகின்றார்ன்றதுனால உங்களுடைய உத்தியோகத்தில் உயர்வதற்கான வாரமாக இந்த வாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். படிக்கிற பிள்ளைகள் நன்றாக படிக்க முடியும். குறிப்பாக எந்த ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் வீக்கோ, எந்த சப்ஜெக்டில் கொஞ்சம் பயம் இருக்கோ, இதில் நம்ம தேர்ச்சி அடைந்துருவோமா, இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருந்தால் அதை சரி பண்ணலாம். அப்புறம் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள், வீட்டில் குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கும்
மனக்கசப்பு ஏதாவது இருந்தால் அதெல்லாம் இப்போது சரியாகும். உங்களை நம்பி ஒருத்தர் இருக்காங்க, நீங்கள் அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க அல்லது கடமைப்பட்டிருக்கீங்க, ஒரு விஷயத்தை செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் உங்களால் செய்ய முடியும். அது செய்ய முடியலேன்ற ஒரு ஆதங்கத்தோடு வாரம் தொடங்குனா நீங்கள் உங்களுடைய கடமைகளை செய்து முடித்த திருப்தியோடு இந்த வாரம் பூர்த்தியாகும். சார், மிதுன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம் சார். சண்முகமூர்த்தி தென்காசியில பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 21/1/1996 இரவு 11:20 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, எனக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும்? அரசு வேலையில் இருக்கும் மணமகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதான்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் அவிட்ட நட்சத்திரம் முதல் பாதம் மகர ராசியில் பிறந்திருக்கார். லக்னம் கன்னியா லக்னமாக இருக்கிறது. திருமணம் எப்போது நடக்கும் அப்படின்னும்போது, இவர் பிறந்தது அவிட்டம், செவ்வாயுடைய நட்சத்திர சாரத்தில் பிறந்திருக்காரு. அந்த செவ்வாய்னு சொல்லக்கூடியவர் 5ஆம் பாவத்தில் உச்சபலத்தோடு இருக்கார். 5ஆம் இடத்துல செவ்வாயோடு சந்திரன், சூரியன், புதன் சொல்லக்கூடிய 4 கிரகங்கள் இருக்கின்றன. பிறகு 7ஆம் இடத்துல கேது இருக்கார். அப்போது 7ல் கேது இருக்கார். 7க்கு அந்த கேதுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் தன்னுடைய மற்றொரு வீடான 4ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கார். அப்படின்றதுனால கொஞ்சம் லேட்டானாலும் இவருக்கு திருமணம் நல்லபடியாக நடக்கும். திருமண வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும். நல்ல சத்புத்திரர்கள்லாம் இவருக்கு கிடைப்பாங்க அப்படின்ற யோகம் இருக்கிறது. எப்போ அப்படின்னு பார்க்கும்போது, செவ்வாயுடைய திசையில் பிறந்து ராகு மகாதிசை பூர்த்தி அடைந்து இப்போ குரு திசையில் இருக்கார். குரு திசையில் இப்போ நடக்கிறது புதனுடைய புக்தியாக இருக்கிறது. அடுத்து கேத்துடைய புக்தி வருகிறது. அந்த கேது தான் 7ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அந்த இடத்துல குருவுடைய வீடாகவும் அது இருக்கிறது. அதாவது கலத்திர ஸ்தானத்தில் இருக்கார். அவருடைய புக்தி அந்த குருவுடைய திசையில் வர்றதுனால அடுத்த வருஷம் ஜூன் மாதத்தில் இருந்து இவருக்கு திருமணத்திற்கான யோகம் வருகிறது. பார்த்துட்டே இருக்கலாம். நீங்கள் எல்லாம் இந்த வருஷம் கடைசியில் பேசிலாம் முடித்து அடுத்த வருஷம் ஜூனில் கல்யாணம் பண்ணுற மாதிரி யோகம் இருக்கும். வரக்கூடிய மனைவி அரசு உத்தியோகத்தில் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்போ உங்களுடைய லக்னத்திற்கு 7ஆம் பாவம்னு சொல்கிறது மீன ராசின்னு பார்த்தோம். அதை மனைவியுடைய லக்னமாக எடுத்துட்டு அந்த லக்னத்திற்கு ஜீவனஸ்தானம் 10ஆம் இடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த 10ல் குரு ஆட்சி பலம் பெற்று இருக்கின்றார். அப்படி பெற்று இருக்கும்போது அந்த குரு நின்றது கேதுவுடைய சாரமாக இருக்கிறது. கேது தான் இந்த 7ஆம் இடத்துல இருக்கார். அதனால் அரசு உத்தியோகம் அது மருத்துவம் சம்பந்தமாக, அப்புறம் ஒரு ஆசிரியராக டீச்சிங் சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான யோகம் இருக்கிறது. இதில் என்னென்னா, இப்படி இருந்தால் தான் திருமணம் பண்ணிப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தளர்த்தி கொண்டு அதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது. படிச்சிருக்காங்க, கல்யாணம் பண்ணி வந்த பிறகு அவங்களும் முயற்சிக்கிறாங்க, நீங்களும் கூட கொஞ்சம் முயற்சி செய்து உதவி செய்து அவங்களுக்கு அரசு உத்தியோகம் வாங்கி தர முடியும் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் பிளான் பண்ணலாம். ஸோ திருமணம் அடுத்த வருஷத்தில் நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அரசு உத்தியோகம் மனைவிக்கு கிடைக்கும். அது திருமணத்திற்கு பிறகு கிடைக்கும். சார், இந்த நேயருடைய கேள்விக்கு திருப்திகரமான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இந்த ஜாதகக்காரர் கேட்டிருந்தாங்க, அரசு வேலையில் இருக்கும் மணமகள் கிடைப்பாரான்னு. இப்படி வேற என்னென்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கை துணையை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் சார்? லைஃப் பார்ட்னருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன மாதிரி இருக்கும்? லைஃப் பார்ட்னர்ஷிப் அவருடைய மெயினாக கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் டிஃபைன் பண்ணுறது. அவருடைய குணாதிசயம், அவருடைய ஆக்டிவிட்டீஸ், நடவடிக்கைகள்லாம் எப்படி இருக்கும், அவங்க எப்படி பேசுவார்கள். ஒரு சில பேர் டாக்கட்டிவாக இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய பெண்மணி வருவாங்களா, இல்லை பேசாமல் அழுத்தக்காரங்களாக அமைதியாக இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்களா, அல்லது ஆர்த்தோடாக்ஸ் அப்படிங்கிறது இருக்குமா? உதாரணத்திற்கு இந்த ஒரு நேயர் எடுத்துட்டா கூட இவருக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி குருவானவர் 4 ஆட்சி பெற்று இருக்கான்னு சொல்லிட்டார். 7லேயே கேத்து இருக்கார். இந்த குருவும் கேத்து சாரம் பெற்று வரும்பொழுது she will be from a orthodox family தான் அப்படிங்கிறது டிசைட் பண்ணிடலாம். இதே மாதிரி ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இவர் கேட்குறது கொஞ்சம் டூ மச்சாக தான் இருக்குது இல்லையா? இல்லை, இந்த காலத்தில் கல்யாணம் நடக்கிறதே கஷ்டமாக இருக்குது. இதில் அரசு பணியில் இருக்கக்கூடிய மணமகள் தான் வேணும், அந்த மாதிரி வரணுங்கிறது நினைக்கிறதெல்லாம் கொஞ்சம் டூ மச். நான் நல்ல அட்வைஸ் கொடுத்துருக்காரு. என்ன சொன்னிருக்காருன்னா, நல்ல படித்த பெண்ணாக இருப்பார்கள். 7ஆம் இடத்திற்கு 10ஆம் இடத்துல குருவானவர் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் போது நிரந்தர உத்தியோகம் பார்க்கக்கூடிய பெண்ணாக இருப்பார். அதுவும் ஆசிரியர் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் பணி சம்பந்தமாக இருக்கலாம் சொல்லிட்டு. ஏன்னா குருவனுடைய நேச்சரில் முழுக்க இருக்காங்க. இப்போ ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடிய பொண்ணாக பார்க்கலாம், அல்லது ஒரு பிஎட் படித்த பொண்ணாக கூட பார்த்து நீங்கள் திருமணத்தை நடத்துங்களோ. ஒரு நல்ல அட்வைஸ். ஏன்னா உங்கள் கல்யாணத்திற்கு பிறகு உங்களுடைய துணையோடு அவர்களுக்கு அந்த அரசு பணி கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டுங்கிறதையும் சொல்லிட்டார். எப்போ டைமுங்கிறதையும் சொல்லிட்டார். என்ன பிரச்சனைனா, 5ஆம் இடத்திலே அத்தனை கிரகங்களினுடைய சேர்க்கை, ஒரு 4 கிரகங்கள் ஒரு 5ஆம் இடத்துல போய் சேர்ந்துருக்குன்னு வரும்பொழுது இவருக்கு ஆசைகள் அதிகமாக இருக்கிறது. நிறைய ஆசைப்படுகிறார். இந்த நேயரை பொறுத்தவரை எல்லாவற்றிலுமே
எப்பயுமே ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்னு தான் சொல்லணும். ஆனால் அந்த 5ஆம் இடம் தான் ஒரு புத்திரஸ்தானத்தையும் சொல்லும், சத்புத்திரர்கள் பிறப்பார்கள்ங்கிறதையும் சொல்லியிருக்கார். ஆனால் இது அத்தனையுமே காலத்தில் நடக்கணும், கரெக்டாக டைமுக்கு நடந்துடணும். ஒரு பணியில் இருக்கிற பொண்ணு தான் வேணும்னு சொல்லிட்டு லேட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா அதுவும் லேட் ஆகும். அதே மாதிரி நல்ல குழந்தைகள் பிறப்பதிலும் தாமதம் என்பது வந்துவிடும். சரியான டைம் ஆலோசனையெல்லாம் சொல்லியிருக்கார், இதையெல்லாம் பின்பற்ற வேண்டியது. வாழ்க்கை துணையினுடைய கேரக்டர் எப்படி இருக்குங்கிறத 7ஆம் இடம்ங்கிறது தீர்மானம் செய்துவிடும். ஆனால் இன்றைக்கி நம்ம அதை கேட்காம என்ன பண்ணுறான்னா, இன்றைக்கி வர்றவாலாம் கூட பிறந்தவ எத்தனை பேர் இருப்பான்னு பாருங்கோ, அவங்க கூட இப்போ மச்சான் இருப்பானா, இல்லை மாமா இருப்பாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம், இல்லை மூத்தவர் இருப்பாங்களா, அவங்க வீட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க, மாமனார் மாமியாருக்கெல்லாம் ஆகுமா ஆகாதா, மாமனார் மாமியாருக்கு முதல்ல பொருத்தம் பார்த்து சொல்லுங்கிற மாதிரிலாம். இவர் ஆண்மகனாக போய்விட்டார். ஒரு பெண் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இந்த பெண்ணுக்கும் அவங்க மாமியாருக்கும் ஒத்து போகுமான்லாம், இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். 7ஆம் இடம்ங்கிறது நன்னா இருந்துட்டாலே, இப்போ இந்த ஜாதகரை பொறுத்தவரை 7ஆம் பாவத்திற்கு அதிபதி 4ல் இருக்கார் அப்படின்னு சொல்லி வரும்பொழுதே மனைவியின் மூலமாக கிடைக்க வேண்டிய சுகங்கள் அத்தனையும் இவருக்கு கிடைக்கும்னு தான் சொல்கிறது. மனிதர்களை பொறுத்தவரை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸில் தான் இருப்பார். குறிப்பாக நான் திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக நான் சொல்கிறேன். அந்த பெண்கள் மாமியாருக்கு ஒத்து போகுமா, மாமனாருக்கு ஒத்து போகுமா, இவங்கெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய கணவர் உனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாரா, அது போதுமானது. அதே மாதிரி தான் இந்த ஆண்களுக்கும் பொறுத்தவரை மனைவி லைஃப் பார்ட்னர்னுடைய குணம் எப்படி இருக்கும், அந்த பெண் ஒரு நல்ல குணத்தோடு வந்து விட்டாலே போதுமானது. மாமனார் எப்படி இருந்தானே, மாமியார் எப்படி இருந்தானே, மச்சனை இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, நம்ம தமிழக மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, மச்சா இருந்தால் தானே காலத்துக்கும் சீர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கூடன்னு சொல்லிட்டு, ஏன் அவன் இருந்தால் தான், அவன் சீர் பண்ணாதான் உனக்கு குடும்பம் நடக்குமா என்ன? உன்னுடைய மனைவி நல்ல மனைவியாக வந்து விட்டார், நல்ல குணவதியாக இருந்துட்டா சரியாக போச்சு. ஏன் நீ போய் மச்சான் வீட்டில் போய் சீர் பண்ணு, எல்லாத்தையும் பண்ணு, இருக்கு இல்லையா? இது போன்ற விஷயங்கள் அத்தனையுமே தெரிந்து கொள்ள முடியுமா? 7ஆம் பாவகத்தினுடைய அந்த குணாதிசயத்தை கொண்டு அந்த பெண்மணி இந்த குடும்பத்திற்கும், அதாவது பிறந்த வீட்டிற்கும் பெயர் எடுத்து தருவாரா, புகுந்த வீட்டிற்கும் பெயர் எடுத்து தருவாரா, அந்த மாதிரி ஒரு நல்ல குணவதியான பெண் வருவாளா, அல்லது ஒரு கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குமா, அல்லது ஒரு அசுர குணத்தை கொண்ட பெண் வருவாராங்கிறத கூட 7ஆம் பாவகத்தினுடைய அதில் இருக்கக்கூடிய கிரகங்களை வைத்து நிச்சயமாக சொல்லிட முடியும். சார், நேயர்கள் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை ரொம்ப அழகாக தீர்த்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். அடுத்ததாக கடக ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ் சார் சொல்லுங்க, கடக ராசியினருக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமா இருக்க போதா, இல்லை உங்க கவனமா இருக்குமா சார்? கடகராசி என்பர்கள் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராசியாதிபதி சந்திரன் இருந்து வாரத்தை தொடங்குகிறார். 2, 3, 4ஆம் இடங்களில் இந்த வாரம் முழுக்க அவர் சஞ்சரிக்க போகின்றார். அப்போது பொருள் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இந்த வாரத்தில் ஆசைகள் இருக்கும். அதற்கு இன்னொரு விஷயம் எங்கே இருக்குது அடிப்படையாக அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 11ஆம் பாவத்தில் சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆட்சி பலம் பெற்று இருக்கார். அப்போ நிறைய சம்பாதிக்கணும். 12ல் குரு இருக்கார். அப்போது இந்த செலவுகள்லாம் செய்துக்கணும், இந்த பொருள்லாம் எனக்கு வேணும், இதெல்லாம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைகள் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் நடக்குமா நடக்காதுன்னா கட்டாயமாக நடக்கும். 10ஆம் இடத்துல சூரியனோடு புதன் சேர போகிறார். அப்போது உங்களுடைய வேலையிலிருந்து உங்களுக்கு பணம் கிடைக்கும். அந்த பணத்தை கொண்டு உங்களுடைய ஆசை அபிலாஷைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வீர்கள்னு சொல்லலாம். 9ஆம் பாவத்திலே நிறைய கிரகங்கள் இருக்கிறதுனால பிரயாணங்கள் போகிறதா கூட அது இருக்கலாம். இப்போ இந்த வாரத்தில் நீங்கள் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க, ஆன்மீக தல யாத்திரை கூட நீங்கள் பிளான் பண்ணலாம், அல்லது ஒரு இன்ப சுற்றுலாவாக கூட நீங்கள் போயிட்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா அது போல் விஷயங்கள் செய்யலாம். அப்போ இந்த வாரம் உங்களுக்கு பண வரவு இருக்கிறது. அதை கொண்டு நீங்கள் என்ன செய்யணுமோ அதெல்லாம் சிறப்பாக செய்ய போகிறீங்க. இதை தாண்டி இந்த வாரம் இதை செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லைனா இதை தவிர்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு 2ஆம் பாவம்னு சொல்லக்கூடியதில் சந்திரன் கேதுடைய சேர்க்கை இருக்கிறது. ஏதாவது வேண்டுதல் உங்களுக்கு இருந்தது, நேர்த்தி கடன்னு சொல்லுவோம் இல்லையா, பாக்கி இருக்குது, நான் முன்னாடி வேண்டிக்கிட்டேன் ஆனால் செய்யாமல் இருக்கேன்னு சொன்னால் அதை போய் இப்போது நீங்கள் செய்து விட்டு வரலாம். 2வது, உங்களிடத்தில் யாராவது உதவி கேட்டு உங்களால் செய்ய முடியும், ஆனால் ஏதோ ஒன்று மனசு வராமல் தோணாமல் நீங்கள் செய்யலைன்னா இப்போ ஞாபகமாக போய் நீங்கள் அந்த உதவியை செய்து விட்டு வரலாம். இதெல்லாம் செய்கிறது ரொம்ப சிறந்த பலன் இந்த வாரத்தில் உங்களுக்கு கொடுக்கும். சார், கடக ராசியினருக்கு ஆசைப்பட்டதெல்லாம் இந்த வாரம் கிடைக்க போகுதுன்னு சொல்லி மகிழ்ச்சியை தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். தொடர்ந்து சிம்ம ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் ரொம்ப நாளாக உங்களுடைய இலக்குன்னு ஒன்று தீர்மானித்து அதை ஆரம்பிக்காமலே இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த வாரத்தில் அதை ஆரம்பிச்சிடலாம். ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் உச்சபலத்தோடு இருக்கின்றார். 10ஆம் இடம் வளர்த்து இருக்கிறது, 11ல் குரு இருக்கார். அப்போது நீங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சது, இதை படிக்கணும்னு நினச்சிங்க, இப்படிப்பட்ட ஒரு வீடு வாங்கணும்,
இதுபோல் ஒரு வெளியூருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்களை செய்யாமலே இருந்தீங்கன்னா, ஏன்னா செய்யாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருந்தது உங்களுக்கு. ராசியிலே கேதுவும் அஷ்டமத்தில் சனியும் இருக்கிறதுனால ஏதோ ஒரு தயக்கம், ஏதோ ஒரு பயம், யாரோ பின்னோக்கி உங்களை இழுக்கிற மாதிரி இருந்திருக்கும். இந்த வாரத்தில் அது சரியாக போகிறது. முக்கியமான விஷயங்களை தொடங்கலாம். அது உங்களுடைய தனிப்பட்ட இலக்காக இருக்கலாம், குடும்ப நபர்கள் சார்ந்த விஷயமா இருக்கலாம், உங்களுடைய உத்தியோகத்தில் முன்னுக்கு வர்றது, உங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது, அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் தைரியமாக தொடங்கிறதுக்கான அம்சம் இந்த வாரத்தில் இருக்கிறது. யாரெல்லாம் அதை செய்கிறீங்களோ அவங்களுக்கு நல்ல பலாபலன்கள் கிடைக்கும். சார், சிம்ம ராசியை தொடர்ந்து கன்னி ராசியினருக்கு இந்த வாரம் சாதகமான வாரமாக இருக்க போதா இல்லை எப்படி அமைய போகுது சார்? கன்னிராசி அன்பர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலையில் சாதகமும் இருக்கிறது, பாதகமும் இருக்கிறது. சாதகம் அப்படின்னு பார்க்கும்போது 9ஆம் இடத்துல சுக்கிரன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பாக்யாதிபதி அந்த இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது சாதகமான அம்சம். 5க்குண்டானவர் சனி 7லிருந்து ராசியாதிபதி புதனும் அங்கே சேர்ந்திருந்து குருவோடு பரிவர்த்தனையினால் நீச்சம் பங்கமாகிறது சாதகமான விஷயம். அஷ்டமத்தில் சூரியன் இருக்கார். அப்புறம் சந்திரன் கேதுவோட சேர்ந்து வாரம் தொடங்கி அப்புறம் ராசிக்குள்ளே 2ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். அப்புறம் நீச்சமாக போகிறார். அப்போது நீங்கள் உங்களுடைய சக்திக்கு தகுந்த விஷயங்களை செய்யணும். கொஞ்சம் பேராசை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு வரலாம். அதே போல் கல்யாண விஷயத்தில் கூட உங்களுக்கான தகுந்த பொருத்தமான ஒரு ப்ரொஃபைல் உங்களுக்கு வருதுன்னா கூட அதில் திருப்தி அடையாமல் இன்னும் பெட்டராக வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். வீடு வாங்கணும் போய் பார்த்துட்ருக்கீங்க, நல்ல அம்சமாக அந்த வீடு இருக்குது, வாஸ்துப்படி கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ராசியான வீடுன்னுலாம் கூட சொல்கிறாங்க. ஆனாலும் கூட இல்லை, இன்னும் பெருசாக வேணும் அப்படின்ற மாதிரி கிடைத்ததை நீங்கள் விடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதை இப்போது செய்யக்கூடாது. உங்களுக்கு கிடைக்கிறது சரியாக தான் இருக்கும், கரெக்டாக தான் இருக்கும். சுக்கிரன் உங்களுக்கு பாக்யாதிபதி, ஒரு தந்தை குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி இந்த வாரம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தெரிய வர போகிறது. ஒரு வேலை கூட உங்களுக்கு கிடைக்கலாம், ஒரு இடத்துல படிக்கிறதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கங்க. இந்த வாரம் அனுகூலமாக இருக்கும். சார், கன்னி ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றது மட்டும் இல்லாமல் அவங்க எந்த செயல்களை செய்யக்கூடாதுன்றதையும் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். தொடர்ந்து நம்ம மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க. பார்க்கலாம் சார். சமீக்ஷா சென்னையில பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 24/12/2009 மதியம் 12:50 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, என் மகள் தற்போது 12ஆம் வகுப்பு படிக்கிறாள். மேற்கொண்டு ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள். அவள் எந்த படிப்பு படித்தால் சரியாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் உத்திரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதம் மீன ராசியில் பிறந்திருக்காங்க. லக்னமும் மீன லக்னமாகவே இருக்கிறது. லக்னம் ராசி ரெண்டும் ஒன்றாக இருக்கிறது. அப்படி இருந்தால் கொஞ்சம் ஈஸி, சில விஷயங்கள் ஜாதகருக்கும் ஈஸி, பலன் சொல்கிறதுக்கும் சில விஷயங்கள் சுலபமாக இருக்கும். என்ன படிக்கலாம், +2 முடிச்சுட்டு என்ன படிக்கலாம், ஆர்கிடெக்ட் எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தாராளமாக அதை நீங்கள் எடுக்கலாம். இந்த மீன லக்னத்திற்கு 10ஆம் பாவத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகுன்னு சொல்லக்கூடிய 4 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறது. அந்த 10ஆம் பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய குரு கும்பத்தில் இந்த லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல இருக்கார். அவர் தான் லக்ன அதிபதி, ராசி அதிபதியும் கூட. அந்த குரு 12ஆம் இடத்துல இருக்கார். அதனால் என்ன பண்ணலான்னு சொன்னால், இவங்க நிறைய படித்த பிறகு தான் வேலைக்கு சேர முடியும். இப்போது ஆர்கிடெக்ட்னா ஃபஸ்ட்டு ஐ திங்க் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் இதை படிக்கிறது, இல்லைன்னா அதிகமான வருடங்கள் இதை படிக்கிற மாதிரி இவங்க வச்சுப்பாங்க. இப்போ ஒரு 3 வருஷம் ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு அதிலே கேம்பஸில் செலக்ட் ஆகி வேலைக்கு போகிறவங்களும் இருக்காங்க. 4 வருஷத்தில் 5 வருஷத்தில் வேலைக்கு போகிற மாதிரி கோர்ஸ் எல்லாம் இருக்குது. இவங்களுக்கு நிறைய நாள் படிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த விஷயம் ஒத்துப்போகுது. 2வது 10ல் சுக்கிரன் இருக்கார், புதன், சூரியன், ராகு இருக்கிறாங்க. அப்போ சுக்கிரன் தான் அதிகமான பலம் பெற்றிருக்காருன்னு சொன்னால் அவங்க ஒரு என்ஜினியரிங் பண்ணாமல் டைரெக்டாகவே கலை சம்பந்தமான ஒரு விஷயம், ஒரு டிராயிங்லாம் போடுறது அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட முடியும். ஒரு விஸ்காம்லாம் போயிட்டு ஒரு கேமராலாம் இயக்கிறது அப்படின்ற மாதிரி அவங்க கம்ப்யூட்டர் சம்பந்தமாக அனிமேஷன், டிசைனிங் அதெல்லாம் பண்ண முடியும். புதனும் அங்கே இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இவங்க கணிதம் படிக்கணும். அது சம்பந்தமாக அந்த பொறியியல் என்ஜினியரிங் படிக்கணும். அதன் பிறகு அதில் இந்த கலைன்னு சொல்லக்கூடிய க்ரியேட்டிவிட்டியை கொண்டு வரணும். அந்த அம்சம் இங்கே இருக்கிறது. அதனால் இதை பண்ணலாம். இதை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு இன்னும் பல அம்சங்கள் பார்க்கலாம். ஏன்னா நம்ம இந்த பலன்லாம் சொல்லும்போது, இப்போ நம்ம ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும்போது சில விஷயங்களை இங்கே சொல்கிறோம் இல்லையா, இதை மட்டுமே பார்த்தா போதுமானது, இவ்வளோதான் ஜோதிடம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, நிறைய பேர் கேட்குறாங்க. இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று என்னென்னா, இதில் இப்போ நம்ம ராசி கட்டம் பார்த்த மாதிரி தசாம்சா அப்படின்னு சொல்லக்கூடிய D10 ஒரு டிவிஷனல் சார்ட் இருக்கும். அதில் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கணும். அந்த இடத்துல
அந்த லக்னத்திற்கு 10ஆம் இடத்து அதிபதி அங்கேயும் குருவாகவே தான் வராரு. அந்த குருவும் கும்பத்தில் தான் இருக்காரு, சூரியனோட சேர்ந்து இருக்கார். அப்போ இவங்க இந்த கல்வியை சிறப்பாக முடிச்சுட்டு இந்த ப்ரொஃபஷனில் வந்து பெயர் எடுக்கிற மாதிரி வரலாம். எதிர்காலத்தில் அரசு சார்ந்த பெரிய கட்டிடங்களுக்கெல்லாம் கூட இவங்க டிசைனிங் வந்து பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதுபோல் நம்ம பலன் பார்க்குறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. தசாபுக்தி என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ சின்ன வயசு தான் இந்த பொண்ணுக்கு அப்படின்றதுனால பிறந்த திசை உத்திரட்டாதினும் போது சனி மகா திசையை தான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. அதில் இப்போ நடக்கிறது குருவுடைய புக்தி. அப்போ சரியாக அந்த 10ஆம் இடத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கான குரு புக்தி தான் நடக்கிறது. அது வந்து இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கிறது. அப்போ இப்போ +2 முடிச்சுட்டு சரியாக இதான் படிக்கணும், இந்த வேலைக்கு போகிறதுக்காக நான் இந்த கோர்ஸ் எடுக்க போகிறேன்ற திட்டமிடல்லாம் இந்த காலத்தில் மிக சரியாக இருக்கிறது. அதனால தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க, சொல்லியிருக்கிறோம். ஸோ தாராளமாக ஆர்கிடெக்ட் எடுத்து அதில் அரசு லெவலில் வர்ற அளவுக்கு வெற்றி பெற முடியும். சார், இந்த நேயருடைய கேள்விக்கு விரிவான தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்கள் சொல்லுங்கள், ஒருவர் கல்வியில் சிறந்து விளங்கணும்னா அவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கணும்? 4ஆம் பாவகம் என்பது நன்றாக இருக்க வேண்டும் பேசிக்கலுக்கு. அதுபோக லக்னாதிபதி நன்றாக இருக்க வேண்டும். எப்பயும் நம்ம பேசுகிற விஷயம் தான். லக்னாதிபதியும் 4ஆம் பாவாதிபதியும் நன்றாக இருந்தாலே கல்வியிலே சிறந்து விளங்குவார்கள். அதே மாதிரி 2ல் வந்து ஒரு நல்ல கிரகங்கள் இருந்தாலும் 2ஆம் பாவாதிபதி நல்லா இருந்தாலும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ இந்த நேர் எடுத்துக்கும் பொழுது சூரியன் புதன் சுக்கிரன் ராகு 10ல் இருக்கான்னு சொல்லிட்டு, அப்போ 4ல் கண்டிப்பாக கேத்துங்கிற கிரகம் தான் இருக்கும். உடனே ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் சொல்லுவாங்க, 4ல் கேத்து இருந்தால் உடனே அது கல்வியில் தடை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பேசிக்கலாக யாராவது சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி இல்லைங்கிறதுக்காக சொல்ல வரும். ஏன்னா திசாபுக்தி சொல்லிட்டார். திசாபுக்தி நடக்கும் பொழுது இப்போ குரு புக்தி தான் நடக்கிறது. நல்ல நீ என்ன எடுக்கணுங்கிறத அழகாக தீர்மானம் பண்ணி உங்களுக்கு மைண்டுக்குள்ளே வந்து ஒரு ஆர்கிடெக்சர் படிக்கணுங்கிற ஐடியா வந்திருந்தால் அது சரியான ஆலோசனை தான் அப்படிங்கிறத சொல்லிட்டார். 10ல் சுக்கிரன் இருக்கார். கண்டிப்பாக ஆர்கிடெக்சருங்கிறது நன்றாகவே வரும். இந்த அம்சங்கள் எல்லாமே சௌகரியமாக இருக்கிறது. அதனால் வெறும் அதை மட்டும் வச்சு தீர்மானம் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். 4ல் கேத்து இருந்தால் கல்வியில் தடை அதெல்லாம் இல்லை. திசை அந்த கேத்துனுடைய திசையோ இல்லை புக்தியோ வரும்பொழுது தான். அடுத்த திசைங்கிறது புதன் திசை என்பது தான் வரும். புதன் திசையில் புதன் புக்திங்கிறது வரும். அப்போ இவங்க +2 முடிச்சுட்டு முதல் 2 வருஷம் இப்போ இன்னும் குரு புக்தியே இருக்குன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் புதன் திசையில் புதன் புக்திங்கிறது 2 வருஷம் போயிடும். அந்த ஒரு 4.5 இயர்ஸ் முதல்ல பிஆர்க்கு முடிச்சுட்டு நடுவில் ஒரு 11 மாதம் அப்படிங்கிற ஒரு பீரியட் மட்டும் பார்த்தோம்னா என்ன பண்ணலாம், இல்லை மேற்கொண்டு ஹையர் எஜுகேஷன் போகலாமா அப்படின்னு யோசிக்கும் பொழுது அந்த கேத்து கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து நிற்கும். இவங்க அந்நிய தேசத்தில் போய் மேற்கொண்டு ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பினை தரும். அதற்கான காலமாக அந்த கேத்துவினுடைய புக்தியை இவர் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த நேயருக்கு ஒரு ஆலோசனையை சொல்கிறோம். கண்டிப்பாக நம்முடைய ஜாதகத்தில் இந்த 4ஆம் பாவகம், லக்ன பாவகம் மற்றும் 10ஆம் பாவகம் என்பது தீர்மானம் செய்துவிடும். அடுத்ததாக துலா ராசியினருக்கு இந்த வாரம் சாதகமான வாரமா இருக்க போதா இல்ல அவங்க கவனமா இருக்கணுமான்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, துலா ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? துளாராசி அன்பர்கள், மன வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண விஷயங்களை இப்போ தாராளமாக பார்க்க ஆரம்பிக்கலாம். உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது, ராசிக்கு குரு பார்வை இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இதை பண்ணுது. அப்புறம் சந்திரன் வந்து ராசிக்குள்ளே வருவார் இந்த வாரத்தில். இதெல்லாம் வந்து உங்களுக்கு திருமண விஷயங்களில் யோக பலனை பெற்று தருகிறது. அதன் பிறகு உங்களுக்கு நிறைய போட்டிகள் இருந்ததுன்னு சொன்னால், போட்டி தேர்வு எழுதுறீங்கன்னு சொன்னால் அதில் வெற்றி பெற முடியும். 2வது, நிறைய போட்டி இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும். ஒரு விளையாட்டுத் துறையில் இருக்கிறீங்க, கலைத்துறையில் இருக்கிறீங்க, அரசியல் சம்பந்தமான துறையில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து வெற்றி பெறக்கூடிய யோகமானது இருக்கிறது. 6ஆம் பாவத்தில் சனி இருக்கிறது, செவ்வாய் இருக்கிறது, புதன் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் சேர்ந்து எதிரியுடைய பலவீனம் என்ன, நம்ம பலம் என்ன, எப்படி எந்த சமயத்தில் என்ன பண்ணால் நம்ம ஜெயிக்கலாம், இந்த மாதிரியான யுக்திகள்லாம் உங்களுக்கு வந்து கொடுக்கும். இந்த விஷயம் சாதகமாக இருக்கிறது. அதே போல் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனை இருந்து கண்டினியூ தான் பண்ணணுமா இல்லை பிரிஞ்சு போகலாமா அப்படின்ற அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க கூட அதெல்லாம் சரி பண்ணி சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பலனை வந்து பெற முடியும். இதெல்லாம் இந்த வாரத்தில் சாதகமாக இருக்கிறது. இந்த வாரத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அல்லது மிக முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா, வெளிநாடு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. படிக்கிறதுக்காக அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அல்லது வேலை உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்து போக சொல்கிறாங்கன்னு சொன்னால் பிஸ்னஸ் வந்து வெளிநாட்டில் அளவுக்கு அதை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சார், துலா ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எந்தெந்த விஷயங்கள்லாம் சாதகமாக அமைய போகுதுன்றதை ரொம்ப அழகாகவே தெளிவுபடுத்திருக்கீங்க சார். தொடர்ந்து விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? விருச்சிக ராசி என்பர்கள் இந்த வாரத்தில் ரொம்ப பாடுபட்டு உழைக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நாளும் மிக பெரியதாக நீண்டதாக உங்களுக்கு தெரியும்.
சில காலம் வந்து சில நாட்கள் சில வாரங்கள் கூட சட்டுன்னு போயிடும் நமக்கு. அப்படியா 1 மாதம் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி திரும்ப பார்க்குறதுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் வந்து மிக நீண்ட நாளாக தெரியும். ஏன்னா வேலை பளு அதிகமாக இருக்கும், நிறைய படிக்க வேண்டியதாக இருக்கும், நிறைய மெனக்கிட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா மிக முக்கியமான கிரகமே உங்கள் ராசிக்கு நற்பலன் தரக்கூடியவர் குரு தான். அவர் வந்து அஷ்டமத்தில் சஞ்சரித்து கொண்டு இருக்கார். அப்புறம் ஜீவனாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் வந்து 6ஆம் பாவத்தில் உச்சபலம் பெற்றிருக்கார். அப்போ வேலை இருந்துக்கிட்டே இருக்கும், நிறைய வேலை நீங்கள் செஞ்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஓய்வு பொழுதுபோக்கு போன்ற விஷயங்களுக்கு உங்களுக்கு எண்ணமே வராது, எண்ணம் இருந்தாலும் அதற்காக டைமே வராது. அதனால் இந்த டைம் வந்து நிறைய வேலை பார்க்குறது, நிறைய படிக்கிறது அப்படி நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அந்த எல்லாமே உங்களுக்கு பலனை கொடுக்கும். அதுதான் அப்போ இந்த வாரத்தில் பிளான் பண்ணுறது வந்து நிறைய படிக்க போகிறீங்க, நிறைய வேலை பார்க்க போகிறீங்க, அல்லது படிக்கிறதுக்காக, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக, கல்யாணத்துக்காக, வேலையில் சேருவதற்காக நிறைய சுற்றி அதுக்காக வேலையெல்லாம் பண்ணி நிறைய தேடி அதெல்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்க. அப்போ இந்த வாரம் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க, அதனால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். சார், விருச்சிக ராசியை தொடர்ந்து தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? குறிப்பா வீட்லையும் வெளியேயும் அவங்களுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்க போகுது சார்? தனுர் ராசி என்பர்கள் இந்த வாரத்தில் சாதனையாளர்களாக இருக்க போகிறீங்க. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி 5ஆம் பாவத்தில் உச்சபலம் பெற்றிருந்து ராசியாதிபதி குரு ராசியை பார்த்து கொண்டு இருக்கின்றார். 6ல் சுக்கிரன் இருக்கார். என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ தயக்கமே இல்லாமல் அதை உங்களால் செய்ய முடியும். சந்திர பலமும் கூட உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அதனால் தயக்கம் இல்லாமல் நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் பார்த்துட்ருப்பீங்க. நீங்கள் இப்போ எடுத்த மார்க்கை விட கொஞ்சம் அந்த மார்க் வந்து போராது, நீங்கள் இந்த கோர்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களே அதுக்குன்னா கூட எப்படியாவது பேசி நான் வந்து அதை பண்ணிவிடுவேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு உங்களால் பேசி அதை பெற்றுவிட முடியும். ஒரு வேலைக்கான இன்டர்வியூ இந்த வாரத்தில் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் இருக்கோ இல்லையோ, அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் கூட நீங்கள் அந்த வேலையை பெற்றுவிட முடியும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து நிறைய கான்ட்ராக்ட்லாம் இப்போது சைன் பண்ணக்கூடிய யோகம் இருக்கிறது, பார்ட்னர்லாம் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறது. அப்போது இந்த வாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல் எதுவுமே வந்து ஃபெயிலியர் ஆகாது, வீண் போகாது அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு பலன்கள் இருக்கிறது. ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னு சொன்னால், எல்லா வேலையுமே நீங்கள் எதெல்லாம் வந்து அடையணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து ரொம்ப ப்ராப்பராக கரெக்டாக வந்து நீங்கள் முயற்சிக்கணும். அதில் எந்த ஒரு லூப் ஹோல் அப்படின்லாம் தேடுறது அப்படின்ற விஷயம் இருக்கக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் கடைபிடிச்சா போதுமானது. இந்த வாரத்தின் எல்லா நாளும் எல்லா வேலைகளுமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். சார், தனுசு ராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம் சார். விக்னேஷ் ராம் புதுச்சேரியில் பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 16/12/1999 இரவு 8:15 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, எனக்கு கேது திசை நடக்கப் போவதாக சொல்கிறார்கள். கேது திசை நடக்கும் போது திருமணம் செய்யலாமா? எனக்கு காதல் திருமணமா, பெற்றோர் பார்க்கும் வரனா, எது நடக்கும்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் மீன ராசியில் பிறந்திருக்கார். லக்னம் கடக லக்னமாக இருக்கிறது. இப்போது காதல் திருமணம் நடக்குமா, அரேஞ்சு மேரேஜ் தான்? கேது திசை அடுத்து வரக்கூடிய சூழலில் திருமணம் பண்ணலாம்னு கேட்டிருக்கார். ஃபஸ்ட்டு காதல் திருமணத்திற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்றத பார்த்தா தாராளமாக வாய்ப்பு இருக்கிறது. முதல்ல கடக லக்னம், சந்திரன் வந்து லக்னத்தோடு தொடர்பு கொள்கிறார் அப்படின்னு சொன்னால், லக்னத்தில் இருக்கார் அப்படின்னு சொன்னால், சந்திரனுடைய நட்சத்திரத்தில் அந்த லக்னம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இதை போல் காதல் வயப்படக்கூடிய அம்சம் அப்படின்றது இருக்கும்னு சொல்லலாம். அப்போது அதற்கான தொடர்பு இருக்கிறது. அடுத்த விஷயங்கள்லாம் வந்து அது நடக்குமா நடக்காதா அப்படின்றதெல்லாம் தீர்மானம் பண்ணும். 5ஆம் இடத்துல புதன் இருக்கார். கடக லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல 5க்குண்டான செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கார். அப்போது அந்த 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி வந்து லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து இருக்கார். அப்போ காதல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, காதல் திருமணம் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு தாராளமாக இருக்கிறது. 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கார் அப்படின்றது. அப்புறம் அந்த 7ஆம் அதிபதியும் சுக்கிரனும் நேரடியாக ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொள்கிறார்கள். ஆட்சி பலம் பெற்ற சுக்கிரனும் நீச்ச பலம் அடைந்த சனியும் ஒருத்தர் பார்த்து கொள்கிறார்கள். அதனால காதல் திருமணம் பண்ணுறதுக்கான யோகம் இருக்கிறது. கேதுவுடைய தொடர்பு வர்றதுனாலையும் சனி நீச்சம் பெற்று இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் அதற்காக போராடி காத்திருந்து புரிய வைத்து குழப்பங்களுக்கு பிறகு செய்து கொள்கிற மாதிரி இருக்கும். நீச்சம் அப்புறம் கேது அப்புறம் வக்ரம் அப்படின்ற சம்பந்தம்லாம் இருக்கிறதுனால இந்த ஜாதகர் நீங்கள் வந்து என்ன ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிறீங்களோ அதை விட குறைவான இடத்துல இருந்து தான் உங்களுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து
பிடித்த மாதிரி வருவாங்க. அதுதான் உங்களுக்கு கைகூடுற மாதிரி இருக்கும். அப்போ இதை மற்றவங்க ஒரு குறையாக மைனஸாக சொல்லலாம். உன்னுடைய தகுதிக்கு நீ இன்னும் கூட பெரிய இடத்துல பொண்ணு கட்டலாம், ஏன் அவசரப்படுற, இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறது. காதல் திருமணம் பண்ணுறதுக்கான அம்சம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறது. அப்புறம் தசையை பற்றி கேட்டிருந்தீங்க. கேது தசை உங்களுக்கு 2030ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தான் தொடங்கவே போகின்றது. இப்போ நடக்கிறது புதன் மகாதிசை. புதன் மகாதிசையில் இப்போ குருவுடைய புக்தி நடக்கிறது. அடுத்த வருஷம் ஜூன் மாதம் வரைக்கும் இந்த புக்தியானது இருக்கும். அதன் பிறகு சனி புக்தியானது வரும். இந்த சனி தான் 7ஆம் அதிபதி. அந்த சனி தான் சுக்கிரன் நேரடியாக பார்த்து அந்த தொடர்பு கொள்கிறாரு. சந்திரனும் சனியுடைய நட்சத்திரத்திலே தான் இருக்கார். லக்னமே சனியுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கிறதுன்றதுனால இந்த புதன் திசை சனி புக்தி அடுத்த வருஷம் ஜூன் மாதத்தில் திருமணத்திற்கான யோகம் உங்களுக்கு வருகிறது. நீங்கள் கேதுக்காகலாம் வெயிட் பண்ணாமல் அப்பயே செய்து கொள்ளலாம். சார், இந்த நேயருடைய கேள்விக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இந்த நேயர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, கேது திசையில் திருமணம் செய்யலாமான்னு. அப்படி கேட்கறதுக்கு என்ன காரணம் சார்? ஒருவேளை அப்போது திருமணம் செய்தால் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு? கேது திசையில் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறதே முதல்ல தவறான கருத்து. எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நம்ம 7ஆம் இடத்தோடு கேது தொடர்பு கொண்டிருந்தால் கண்டிப்பாக கேது திசையில் தான் கல்யாணம் நடக்கும். ஒன்று அது கேது திசையாக இருக்கும், இல்லை கேது புக்தியாக இருக்கும். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், பிளைண்டாக ராகு கேது அப்படின்னு சொன்னாலே அது ஏதோ ஒரு அசுப கிரகம். கேது திசையில் கல்யாணம் பண்ணோம்னா நமக்கு ஒரு பற்றற்ற நிலை. கேதுவனுடைய பொதுவான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ்னு வரும்பொழுது அது ஒரு துறவு வாழ்க்கை, அல்லது ஒரு பற்றற்ற நிலை, அல்லது ஒரு மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி வச்சுருப்போம் கேத்துவை பற்றி. ஆனால் அதே கேத்து ஒரு நல்ல பாவகத்தில் இருந்தார் சொன்னால் அவரால் நன்மைகளும் நடக்கும். அதே கேத்துவை தான் ஞானகாரகன்னு சொல்லுவாள். நிறைய பேருக்கு கல்யாணம் ஆன பிற்பாடு தான் ஞானமே வரும். அதனால் வெறுமே நம்ம பிளைண்டாக கேத்துவை மட்டும் வச்சுட்டு கேது திசை வந்தால் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே கூடாது. இப்போ இந்த நேயரை பொறுத்தவரை கேது வர்ற வரைக்கும் நீ வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு அடுத்த புக்தி, அடுத்த வருடமே உனக்கு சனி புக்திங்கிறது வந்துடுது. சனிதான் உன்னுடைய ஜாதகத்திலே வாழ்க்கை துணையை தீர்மானிப்பாருங்கிறதுனால அப்பயே கல்யாணத்தை வச்சுக்கோப்பான்னு சொல்கிறார். ஏன்னா இந்த சனி புக்தி என்பதே பார்த்தோம்னா புதன் திசையில் சனி புக்திங்கிறதே கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு வரைக்கும் இருக்கும். 2 வருஷம் 11 மாதத்துக்கிட்ட டைம் வந்துடும். இப்போ 2 வருஷம் 10 மாதம் வரைக்கும் டைம் வர்றது அப்படின்னு சொன்னாலே அப்போ அதுவே ஒரு மிகப்பெரிய காலகட்டம் தானே. அதற்குள்ளாக தாராளமாக நிதானமாக ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொள்ள முடியும் இந்த நேயரை பொறுத்தவரை. இப்படி வெறும்ன கேத்து அப்படின்னு சொன்னால் ஒரு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கேத்து திசையில் கல்யாணம் பண்ணால் என்ன ஆகும்னா நிச்சயமாக நன்றாகத்தான் இருப்பார்கள், கேத்து நல்ல பாவகத்தில் இருந்தால். அதே கேத்துவான ஒரு 8ஆம் பாவகத்தில் இருக்காருன்னு வச்சுப்போம். அப்பொழுது திருமணத்தை நடத்தும் பொழுது பிரச்சனைகள் வரும். ஏன்னா 8ஆம் பாவகம் என்பது ஒரு விரயஸ்தானம்னு சொல்கிறோம். அதிலே கூட அது என்ன சாரம் வாங்கியிருக்குன்னு சொல்லணும். வெறுமனே அப்படியே வச்சு சொல்லிடக்கூடாது. என்ன சாரம் வாங்கியிருக்கோ அதன் மூலமாகத்தான் விரயம் வருமே தவிர லைஃப் பார்ட்னர்னால விரயம் வரும், பிரச்சனைகள் வருங்கிறதை சொல்லலை. நமக்கு 7ஆம் பாவத்திலே கூட கேத்து ஒரு சனியோடு சேர்ந்து இருக்கிறாருன்னு சொன்னால் அதற்கு தகுந்தால் போல் இந்த சனி கேத்து காம்பினேஷனில் ஒரு பொண்ணுங்கிறது வரப்போறாது. நீ அக்செப்டன்ஸுங்கிறது இவர்களுக்கு இருக்கணும், அவ்வளோதான். எதிர்பார்ப்புகளை அதிகமாக வைத்து கொள்ளக்கூடாது. இந்த நேயருக்கு கூட ஒரு நல்ல தகவலை சொன்னார். ஒரு சில கிரகங்கள் அந்த சனியானவர் நீச்ச பலத்தோடு இருப்பதால் உங்களை விட சற்று குறைவாக இருக்கலாம். கூட இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணலாம். ஏன் நீ இவ்வளோ அவசரப்படுற, கொஞ்சம் நிதானமாக யோசிச்சா இதை விட நல்ல பொண்ணாக கல்யாணம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிச்சயமாக இவருடைய மன வாழ்க்கை என்பது நன்றாகத்தான் இருக்கும். 7ஆம் இடத்துல செவ்வாய் உச்ச பலத்தோடு இருக்கிறார். 5ஆம் பாவக அதிபதி. அவர் ஏன் அந்த கொஸ்டினை கேட்கிறாருன்னா அவருக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசைங்கிறது வந்திருக்கலாம், இந்த நேரத்திலேயே தோன்றி இருக்கலாம். அதுவும் அவரோடு சேர்ந்து பணியாற்றக்கூடிய பெண்ணாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன் சொல்கிறோம்னா 10ஆம் பாவகத்திற்கும் அதிபதி அதே செவ்வாய் தான். 10ஆம் இடம்ங்கிறது உத்தியோகஸ்தானத்தை சொல்லும். 10ஆம் பாவக அதிபதி 7ல் போய் உச்சபலத்தோடு இருக்கார். அவரே 5ஆம் பாவகத்துக்கும் அதிபதியாக இருக்கிறார்னும் பொழுது அங்கே என்ன விஷயங்கள் லிங்க் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா காதல், வேலை, திருமணம், இது 3 ஒன்றோட ஒன்று இன்டர் லிங்க்டாக இருக்குது. ஒரு இன்டர் லாக்டாகவே இருக்குன்னு கூட சொல்லலாம். அப்பொழுது இவர் எங்கே பணியாற்றுகிறாரோ இவர் துறையை சார்ந்த ஒரு பெண்ணின் மீது இவருக்கு ஈர்ப்புங்கிறது இருக்கலாம். தாராளமாக நீங்கள் தைரியமாக உங்களோட ஈர்ப்பை நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன சொல்லலாம், ப்ரப்போஸ் பண்ணுறதா ப்ரப்போஸ் பண்ணலாம். அது நிச்சயமாக வெற்றி அடையும். குடும்பத்திலும் பிரச்சனைங்கிறதெல்லாம் எதுவும் இருக்காது. நல்லபடியாகவே வாழ்க்கை என்பது இருக்கும். ஆனால் அவர்கள் கொஞ்சம் உங்களை விட குறைச்ச லெவலில் இருக்கலாம். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம்ங்கிற அட்வைஸை கொடுத்துருக்கார். இந்த கேத்து அதை பற்றிலாம் ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கேத்து திசையில் திருமணம் பண்ணால் கூட நன்றாகத்தான் இருப்பார்கள். அடுத்ததாக மகர ராசியினருக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமா இருக்க போதா இல்லையான்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மகர ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது?
மகர ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அனுகூலமாக இருக்க போகிறது. பூர்வ புண்ணியாதிபதி 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் வந்து ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது சாதகமான அம்சமாக இருக்கும். ராசியாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கார். அதனால் தைரியம், முயற்சி, கடினமாக உழைக்கிறது அதெல்லாம் வந்து விரும்பி ஏற்றுக்கொண்டு உங்களால் செய்ய முடியும், தியாகம் பண்ண முடியும். அர்ப்பணிப்பு உணர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமானது உங்களுக்கு இருக்கும். அதுக்காகலாம் உங்களுக்கு வந்து பலன்கள் வந்து சேரும். இந்த அம்சம் சாதகமாக இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்னு பார்க்கும்போது அஷ்டமாதிபதி சூரியன் 4ஆம் இடத்துல உச்சபலத்தோடு இருப்பார். அவர் தனித்து இருப்பார். இந்த வாரம் தொடங்கி ஒரு 3-4 நாட்கள் வந்து அவர் தனியாக இருப்பார். அது வரைக்கும் கவனமாக இருக்கணும். ஏதாவது தவறான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இல்லீகலாக பணம் பண்ணுறதுக்கோ வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை அடையிறதுக்கோ கிடைச்சதுன்னா அதை யூஸ் பண்ணக்கூடாது. வேண்டாம் நமக்கு, அப்புறம் அது மாட்டிக்கிட்டால் கஷ்டம், பிரச்சனை, இப்போ சுகமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் உணர்ந்து அதை தவிர்க்கணும். அப்புறம் புதன்னு சொல்லக்கூடியவர் பாக்யாதிபதி, உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர் வந்து 4ஆம் இடத்திற்கு அந்த சூரியனோடு வந்து சேர்ந்துருவார் 30ஆம் தேதி. அதிலிருந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்காது. நல்ல நல்ல வாய்ப்புகளாக உங்களுக்கு நல்ல வெற்றி பெறுவதற்கு, உயர்வதற்கு வந்து சேரும். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு 4 டேஸ் வந்து நீங்கள் நல்ல வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அதுக்குள்ளே வரக்கூடிய தீய வாய்ப்பை கையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ரெண்டாவது, அந்த சுக்கிரன் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார். ஆனால் நம்ம முதல்ல அதுலேயும் ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தோம், அர்ப்பணிப்பு உணர்வு, கடுமையான உழைப்பு, நல்ல முயற்சி, இதெல்லாம் தான் உங்களுக்கு பலன் தரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அஷ்டமத்தில் கேது இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். 6ல் குரு இருக்கிறதுனால ஏதோ ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் கடந்து தான் நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி இந்த வாரம் இருக்க போகிறது. சார், மகர ராசி நேர்களுக்கு சாதகமான வாரமா இருந்தாலும் அவங்க எதுலெல்லாம் கவனமா இருக்கணுன்றத ரொம்ப அழகாகவே தெளிவுபடுத்திருக்கீங்க சார். தொடர்ந்து கும்பராசி நேர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் பண வரவு கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். ராசியாதிபதியே 2ஆம் இடத்துல தான் இருக்கார். அந்த குரு 5லிருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கார், ராகுவை பார்த்து கொண்டிருக்கார். வெளியிலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும். யாருக்காவது கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணமானது உங்களுக்கு வரும். வெளிநாட்டில் உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் சம்பந்தமாக வர வேண்டிய பணம் வராமல் இருக்கிறது, அது பெரிய டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பணம் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமாக, அவங்களுடைய பிஸ்னஸ் சம்பந்தமாக, அவங்களுக்கு திருமணம் வச்சுருக்கீங்க, இதுக்கெல்லாம் பணம் வரணும்னு சொன்னால் அந்த பணம்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை தாண்டி சொத்து வாங்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குது, ஆபரணங்கள் வாங்கணுன்ற எண்ணம் இருக்குது, கார் வாங்கலான்ற ஆசை வருதுன்னு சொன்னால் அதற்காக பணமானது உங்களுக்கு வந்து சேரும். சுகாதிபதி 4ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனாலையும் குரு ராசியை பார்க்கறதுனாலையும் சுகவாசியாக இருக்கிறது, நல்ல செலவு பண்ணுறது, அதற்காக பணம் வந்து சேர்றது, இந்த அம்சம் சாதகமாக இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, யாரோடெல்லாம் பேசுகிறீங்களோ, யாரோடெல்லாம் பழகுறீங்களோ, வேலை பார்க்குறீங்களோ, அந்த இடத்துல கொஞ்சம் லிமிட் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இவ்வளோ தூரம் தான் இவங்களோட வச்சுக்கணும், இதுக்கு மேலே ரொம்ப பர்சனலாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. 7ஆம் இடத்துல கேது, அந்த கேதுவோடு சந்திரன் இருந்து இந்த வாரம் தொடங்குகிறது. அப்புறம் அந்த 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சபலத்தோடு இருக்கின்றார். அப்புறம் சந்திரன் 8ஆம் இடத்திற்கு போக போகிறார். அதனால் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது, மற்றவங்கள அளவுக்கு அதிகமாக நம்பாமல் இருக்கிறது நல்லது. கல்யாண விஷயங்கள் சம்பந்தமாக இப்போ முடிவு எடுக்க போகிறீங்கன்னா அவசர முடிவுகள் கூடவே கூடாது. இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டால் இந்த வாரம் பண வரவு செல்வ வளம் மிக்கதாக உங்களுக்கு அமையும். கும்பராசி நேர்களுக்கு நல்லதொரு அட்வைஸையும் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். தொடர்ந்து மீனராசி நேர்களுக்கு இந்த வாரம் சாதகமான வாரமா இருக்க போதா இல்லை அவங்க கவனமா இருக்கணுமா சார்? மீனராசி என்பர்கள் ஏதாவது தோல்வி அடைந்திருந்தால் அதிலிருந்து மீண்டு வருவீங்க. உங்களுடைய பெயர் புகழ் வந்து மற்றவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் அப்படியே மங்கி போய் இருந்திருந்தாலும் கூட அதிலிருந்து அப்படியே பிரகாசமாக நீங்கள் வெளிப்பட்டு வரக்கூடிய ஒரு அம்சமானது இருக்கிறது. உங்களுடைய ராசியில் சனி இருப்பார். அவர் 12ஆம் இடத்திற்கு அதிபதி. சூரியன் வந்து 6ஆம் அதிபதி. அவர் இப்போ 2ஆம் இடத்துல உச்சபலத்தோடு இருப்பார். அந்த சூரியனோடு புதன் போய் சேருவார். 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பார். 4ல் குரு இருப்பார். வரிசையாக கிரகங்கள் இருக்கும். ராசியாதிபதி 4ஆம் இடத்துல இருக்கார். அப்போது ஏதாவது ஒரு வகையில் ஏதோ ஒன்று பண்ணி நான் வந்து ஜெயிச்சிடணும், நான் வந்து பிரபல்யம் அடைஞ்சிடணும், பெயர் எடுக்கணும், புகழ் பெறணும், பணம் சேர்த்துடணும், நல்ல வேலையில் நான் சேர்ந்துடணும், நல்ல ஒரு கோர்ஸில் வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிடணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு எண்ணமாக இருந்து முயற்சி செய்தீர்கள் என்றால் இந்த வாரத்தில் அதெல்லாம் செயலாகும். அந்த பலனெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். 2ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்ந்து இருக்கும்போது குறிப்பாக படிக்கிறதுக்கு வாய்ப்பானது வந்து சேரும். 4ஆம் இடத்துல ராசியாதிபதி குரு இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. 6ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அந்த வீட்டு அதிபதி 2ல் உச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய தடை இடையூறுலாம் கடந்து வரக்கூடிய யோகம் இருக்கிறது. எதிரிகளை
வென்று நீங்கள் முன்னேறுவதற்கான ஆரம்பம் இது எல்லாமே நல்ல ப்ராப்பராக நீங்கள் ஒரு திட்டமிட்டு அதற்காக மற்றவங்கெல்லாம் எதிர்பாராமல் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, கடினமாக உழைக்கிறீங்கன்னா இந்த பலன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சார், மீன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றதை ரொம்ப விரிவாகவே சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் சார். இவ்வளோ நேரமா 12 ராசினருக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாமல் நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு விரிவான விளக்கத்தையும் தெளிவான விளக்கத்தையும் கொடுத்திருக்கீங்க. நன்றி. நமஸ்காரம். நன்றி சார். நன்றி. என்ன நேயர்களே, இந்த வாரம் நம்ம நாளை நமதே நிகழ்ச்சியில முதல் பகுதியான அறிவும் ஜோதிடம் பகுதியில தமிழ் ஜோதிடம் பத்தியும் 12 ராசிகளுக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி உங்களுக்கும் சந்தேகங்கள் இருந்தா உங்களுடைய பெயர், ஊர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது எல்லாத்தையும் கீழே கொடுக்கப்பட்டிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம அனுப்புங்க. உங்க ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் உங்கள் உமா.